delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். விஜய்க்கு ஓப்பனாவே அரசியல் பட தெரியலைங்க. கிரிமினலி இக்னரண்ட். அப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கவே கூடாது. நீங்க சொல்றீங்கல்ல ஊழல்வாதிகள், அவங்க பழைய ஊழல்வாதிகள், புது ஊழல்வாதிகள், இதெல்லாம் வந்துட்டு விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சிட்ட உடனே அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அப்போ தெரியலையா உங்களுக்கு? பேச்சுவார்த்தை போது சீட்டு மட்டும் கேட்கல, சீஃப் மினிஸ்டர் மட்டும் கேட்கல, நோட்டும் கேட்டான் ஆளு. அது தெரியுமா அவனுக்கு? அதை வந்துட்டு அவர் சொல்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று கட்சி தொடங்கினவனா இன்னைக்கு வந்துட்டு 400-500 கேட்கறான். என்னது 400-500 சீட்டா? ஓடிதானே. ஆனா அப்படி ஒரு பிளான் இருந்ததா சார் முன்னாடி? ஐயா நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பால் அதுதான் பேச்சுவார்த்தை நான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார் என்கிட்ட அவரு. ஆனா அப்போ ஒரு வகையில திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை எதிரியோட சமரசம் இல்லாம இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்ல பேசினாரா? நேற்று முந்தா நாள் வந்துட்டு பேசினாரு, ஏதாவது பேசினாரு கொள்கை எதிரியை பத்தி. இப்போதைக்கு ஃபோக்கஸ்டா ஆளுங்கட்சியை நம்ம பின் பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாங்க இது திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நாளா இருக்கிற இந்த டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்வை வந்து டிஎம்கே vs டிவிகேன்னு மாத்தினப்பே ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் உஷாராயிருக்கணும், அப்பவே வந்து எதிர்வினை ஆற்றி இருக்கணும், இப்போ இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்கு சார். ஏடிஎம்கே இவ்வளோ நாள் அமைதி காத்ததுக்கான காரணம் வந்து விஜய் வருவாருன்னு நம்பிட்டு இருந்தாங்களா? அவங்க அப்படிதான், அது நம்பிக்கை. ஏன் பிஜேபி இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது? உண்மையாவே தாவேக்கு வந்து ஒரு டிக்காயா பயன்படுத்திக்கிட்டாங்களா காங்கிரஸ்? அப்படிலாம் அது ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸ்ல இந்த திருச்சி வேலுச்சாமி மாதிரி பலரும் இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு உலகத்திலே அரசியல் என்னன்னா ஆன்டி டிஎம்கே. டிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டேவா? அதை பற்றி இல்லை. அவங்க கூட ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. பொண்ணை இப்படிலாம் சொன்ன திமுக கூடுதலாக சேர்த்து கொடுத்துடணும். நடக்கவே நடக்காது. அதுவும் ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புல்லிங் டாக்டிக்ஸு நடக்கவே நடக்காது. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். முன்பப்பே இல்லாத அளவுக்கு அதிமுக வந்து தாவேக்காவை திரு விஜய் அவர்களை நேரடியாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய ட்வீட், அவங்களுடைய அஃபீஷியல் ஐடிங்கில் போட்ட ட்வீட் வந்து ரொம்ப காட்டமாக இருந்துச்சு. இந்த போக்கு வந்து விஜய்க்கு பின்னடைவா, இல்லைனா இதை ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்திக்கலாமா? விஜய்க்கு ஓப்பனாகவே அரசியல் பட தெரியலைங்க. நான் இப்போ ஒரு இதோட சொன்னேன், இஸ் கிரிமினலி இக்னரண்ட். அப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கவே கூடாது. ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஊழல்வாதிகள், அவங்க பழைய ஊழல்வாதிகள், புது ஊழல்வாதிகள், அன்றைய ஆட்சியாளர் ஊழல்வாதி தான் என்று அடுத்த 2 பேர் தான் அடிமைதான்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சிட்ட உடனே அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அப்போ தெரியலையா உங்களுக்கு? பேச்சுவார்த்தை போது சீட்டு மட்டும் கேட்கல, சீஃப் மினிஸ்டர் மட்டும் கேட்கல, நோட்டும் கேட்டான் ஆளு. அது தெரியுமா அவனுக்கு? அதை வந்துட்டு அவர் சொல்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று கட்சி தொடங்கினவனா இன்னைக்கு வந்துட்டு 400-500 கேட்குறான். என்னது 400-500 சீட்டா? ஓடிதானே. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டார்ல. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? என்கிட்ட தானே சொல்கிறீங்க அவங்களுடைய ஆதரவோட சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஊழல்வாதி ஆகிட்டாங்களா அவங்க? ஆனால் அப்படி ஒரு பிளான் இருந்ததா சார் முன்னாடி? ஐயா நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பால் அதுதான் பேச்சுவார்த்தை நான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார் என்கிட்ட அவர். நான் அதை தான் போன ஆண்டு ஜனவரி 30ஆம் போட்டு உடைச்சேன். ஆனால் சார் இப்போ திடீர்னு அதிமுகவும் இவ்வளோ எதிர்வினை ஆட்டுறாங்களா சார்? முன்னாடி வந்து திரு இபிஎஸ் அவங்க எதிர்பார்த்தாங்க கூட வருவீங்கன்ட்டு. நீயும் ஆட்சி அகற்றணுன்ற, நானும் ஆட்சி அகற்றணுன்ற, நீயும் ஸ்டாலின் வேணான்ற, நானும் ஸ்டாலின் வேணான்ற, அப்புறம் என்ன 2 பேரும் ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தானே அப்படின்றாங்க. திருட போகும்போது வாங்க பாஸ் 2 பேரும் ஒரே வேலை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அனுப்பிச்சிடுறான்ல. அந்த மாதிரி அவன் கூப்பிட்டுக்கிட்டான். நீ ஒத்து போலட்டவனே அவன் காட்டி கொடுத்துறான்ல வடிவேலை. அந்த மாதிரி இப்போ அவனா காட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ ஒரு வகையில் திரு விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை எதிரியோட சமரசம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்ல பேசினாரா? நேற்று முந்தா நாள் வந்துட்டு பேசினாரு, ஏதாவது பேசினாரு கொள்கை எதிரியை பற்றி. கூட்டணி இல்லைன்னு தெரியல. நம்ம யாரு கூடயும் கூட்டணி இல்லை. யாருக்கிட்டையும் கூட்டணி இல்லைன்றது நீங்கள் முதல் நாள்லேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவங்களோட கூட்டணி கிடையாது, அவங்களோட கூட்டணி தடுத்து தான் இப்போ நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களோடு மட்டும்தான் நாம் அரவணைப்போம், கூட வச்சுக்கிறோம், கட்சியில் கூட்டணி, ஆட்சியிலும் கூட்டணி அப்படின்லாம் சொன்னீங்க. யார் வந்தா? ஆனால் நீங்கள் யாரோட பேசுகிறீங்க? அதை நான் சொல்ல வரேன். நீங்கள் பரந்தூரில் போய் பேசுகிறீங்க. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு விஜயனுடைய ஃபேமஸ் ஸ்பீச் இல்லையா? நல்லா பேசினார் அப்படின்ட்டு. அன்னைக்கு கூட நீங்கள் இந்திய ஒன்றிய அரசு பேசவே இல்லையா? விமான நிலையத்தை என்ன தமிழ்நாடு அரசை கட்டப்போகுது? தமிழ்நாடு அரசு நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்க போகிறான். அவங்க தான் வந்துட்டு விமான நிலையம் கட்ட போகிறாங்க. இப்போ ஓசூரில் விமான நிலையம் கேட்டாங்க தமிழக அரசு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? ஒன்றிய அரசு. அப்போ ஒன்றிய அரசை நோக்கி நீங்கள் விரல் நீட்டிங்களா? அன்றைக்கி இல்லை. அதே நேரத்தில் டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு மேலூரில்.
அதுக்கு நீங்கள் ஆதரவாக அறிக்கை கொடுத்து அந்த மக்கள் போராட்டத்துக்கு அறிக்கை கொடுத்தீங்களா நீங்கள்? இல்லை ஏன் கொடுக்கல? பெரியாரை பற்றி அவ்வளோ கேவலமாக எழுதினார், பேசினார் சீமான். நம்ம தான் வந்துட்டு அவரை பற்றி இது பண்ணோம். நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? சொல்லலை. எதை பற்றி நீங்கள் என்றைக்கு நீங்கள் பேசிருக்கிறீங்க? இப்போ கூட இந்திய ஒன்றிய அரசு எப்படிலாம் வஞ்சிக்குது அப்படின்றதெல்லாம் அதை பேசவே மாட்டேங்கிறீங்களே. கேட்டால் சட்டசபைக்கான தேர்தல்ன்றீங்க. சட்டசபையில் வந்துட்டு நீ தேர்தலில் வந்துட்டு ஜெயிச்சு முதல்வர் ஆன உடனே அப்புறம் பிஜேபி எதிர்க்க ஆரம்பிப்பியா? இல்லை, அவங்க வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ்டாக ஆளுங்கட்சியை நம்ம பின்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்னங்க இது? பாதிக்கப்படுறது யாரு? யாருக்காக நீ போராடுற? தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே நீ எடுத்து பேசணும். அப்போ என்ன அர்த்தம்? இது தடுவல் நடுவல் போக்கு இல்லை, இது பயந்தமொழி போக்கு. பயப்படுறவனை ஒருபோதும் மக்கள் வந்துட்டு ஆதரிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இவர் சும்மா இது பண்ணுறாரு, நான் என்னையா அழுத்துறதா அப்படின்னு. என்ன உன்னை போட்டு அப்படி தோளில் பிடிச்சி அழுத்திட்டு இருக்க போகிறாங்களா? நீ அங்கே இருந்தது 25 நிமிஷம் தான் கரூரில். 7:12 வந்தீங்க, 7:37 எவாக்குவேட்டட், உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, போயிட்டீங்க. 25 நிமிஷத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 6 மணி நேரம், அடுத்த வாரம் 6 மணி நேரம், மொத்தம் 19 மணி நேரம் விசாரிச்சிருக்கான். 25 நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு விஜய்க்கு தெரியாத ஒரு விடயத்தில், விஜய்க்கு அவங்க சொல்கிறது விஜய்க்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்த 19 மணி நேரம் விசாரிச்சிருக்கிறான். நீங்கள் என்ன சொல்லணும்? உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் என்னை போட்டு 19 மணி நேரம் விசாரிச்சு அப்படின்றாங்க. அது எது அழுத்தம் கொடுக்கறதுக்கா, உண்மையை வெளில வர வைக்கிறதுக்கா? இல்லை, மக்கள் மன்றத்துக்கு அதிகமாக ஒரு வரணும்னு சொல்கிறீங்களா? மக்கள்கிட்ட அதிகமாக வெளிப்படையாக பொய் சொல்லாத. உன்னை விட நிறைய பத்திரிகைகளுக்கு தெரியும். உனக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரிஞ்சதில் பாதி மக்களுக்கும் தெரியும். என்ன இங்கே நடக்குது? இப்போ இதே சிபிஐ ஒன்று 8வது ஃப்ளோரில் விசாரிக்கட்டும், 5வது ஃப்ளோரில் விசாரிக்கட்டும், அவங்க தானே லீக் அவுட் பண்ணி விடுவாங்க. எங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அவங்க தானே லீக் அவுட் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் கேட்டோம், அதை வச்சு தான் நாங்கள் செய்தியை போட்டுட்ருக்குறோம். இப்போ 8வது நிறுத்திருக்கிறோம், சார்ஜ் ஷீட்டில் விஜய் சேர்க்கப்படுவார் அப்படின்ட்டு. எங்கேருந்து ஆரம்பிச்சது? NDTVலேருந்து ஆரம்பிச்சது. அவன் தான் முதல்ல போட்டான், விஜய் டு பி இன்க்ளூடட் இன் தி சார்ஜ் ஷீட் அப்படின்னு போட்டான். அதை வச்சு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற உன்னோட நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு? எல்லாம் இங்கே வதந்தியை கிளப்பி விட்றாங்கன்றார். அவர் எப்படி வதந்தியை கிளப்ப முடியும்? நாங்கள் இவங்க பார்த்து கேமராவில் பார்த்தா அதை தெரியுமான பேசுறது எல்லாம் கிடையாது. அப்போ இவர் இம்மெச்சூர்டு பாலிட்டிக்ஸுங்க. இவர் கூட இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு. இந்த எதிரில் ஒருத்தர் ஒரு 3000-2000 பேர் கூட்டம் இருப்பாருங்க, அதை வச்சுக்கிட்டு அவர் கணக்கு போடுறாரு தமிழ்நாடுன்ட்டு. அப்படியா தமிழ்நாடு? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ விஜய் வந்துட்டு அவருடைய 3000 பேர்கிட்ட பேசுறது அப்படியே நீங்களும் நானும் நம்பிடுவோமா? கண்டிப்பாக ஒரு பகுப்பாய்வு இருக்கும்ல மக்கள். அதான் சொல்ல வர, அது இயல்பு இல்லைம்மா, மனிதனுடைய இயல்பு தானே. எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அப்படி தானே மக்கள். யாராக இருந்தாலும் அதாங்க. அண்ணா பற்றி யோசிக்கிறீ, அண்ணா பேசும்போது. சார் ஒரு செய்தி ஒன்று சார், என்னன்னா நீங்கள் கூட இருக்கிறவங்களை பற்றி சொல்லும் போது இதை நான் கேட்டுறேன். திரு செங்கோட்டையன் அவரோட வந்து இந்த கட்சியில் ஒரு மெச்சூர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பொலிட்டீஷியனாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இவங்க கூட வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். காலம் சூழல் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. உண்மையாகவே அப்படி ஒரு மறுபடியும் மாறிக்கிறாங்க பாருங்க. என்ன அது காலம் சூழல் மாறிடுச்சு? ஒரே டேட் 2 நாளைக்கு வந்துச்சா? இல்லை, சூழ்நிலையினால டிடிவி அவர்கள் என்ன சூழல்? என்ன சூழல்? எங்க அவர் எந்த இடத்துல போயிட்டு சரண்டர் ஆனாரோ அதே இடத்துல தான் நீங்களும் சரண்டர் ஆனீங்க. அதனால தானே உங்களால் அட்ரஸ் சொல்ல முடியல. என்னையும் அந்த தெருவில் தான் போட்டு அடித்தாங்க, அதே தெருவுக்கு ஒரு போயிட்டு மாறிட்டார். சொல்ல வேண்டியதானே, டெல்லிக்கு போனார், மாறிட்டார். டெல்லியில் என்ன சார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவர் கேட்கல. பத்திரிகையாளருக்கு எவ்வளோ பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, அதாவது இந்த கிரகம் அப்படி உடனே அப்படியே எழுதிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இவரை விட்டுருங்க. விஜய் தான், விஜய்க்கும் திமுகவுக்கும் 2 பேர் தான் சொன்னாங்க. ஒன்று விஜய், அடுத்தபடியாக வந்துட்டு டிடிவி தினகரன். அவர் என்ன சொன்னார்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரா இல்லையா? அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது, அதிமுக பிஜேபி விட்டு சொன்னார் இல்லையா? அவர் அப்படியே மாறிட்டார். மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி உண்டாக்கணுமா? அங்கேருந்து போனார், அங்கே கொடுத்தாங்க போல், என்னன்னு தெரியல. உடனே இங்கே வந்துட்டு அப்படியே மாறி பேசுகிறாரு. இதை சொல்ல வேண்டியதானே இவர் ஓப்பனா? அதுதான் நான் சொல்ல வரேன். மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் நடிக்கிறீங்க. இது மக்களுக்கு உங்களுக்கு எதிரான ஒரு எதிர்நிலையை தான் ஏற்படுத்தும். திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற இந்த டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பார்வை வந்து டிஎம்கே vs டிவிகேன்னு மாற்றினப்பே ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் உஷாராயிருக்கணும், அப்பவே வந்து எதிர்வினை ஆற்றிருக்கணும், இப்போ இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது சார். ஏடிஎம்கே இவ்வளோ நாள் அமைதி காத்ததுக்கான காரணம் வந்து விஜய் வருவாருன்னு நம்பிட்டு இருந்தாங்களா? அவங்க அப்படிதான், அது நம்பிக்கை. ஏன் பிஜேபி இன்னும் காத்துக்கிட்டு இருக்குது? அதிமுக விட்டுருங்க, இப்போ அவங்க போயிட்டாங்க, பார்ட்டியை விட்டு போயிட்டாங்க. இவங்க காத்துட்டு இருக்கிறாங்களே. இப்போ ஜனநாயகம் படத்துக்கு பின்னாடி அரசியல்னா என்ன அரசியல்?
இந்த அரசியல் தான். விஜய் அப்படியே எடுத்துகிட்டு வரணும். விஜய் என்ன நினைக்கிறாரு, ஜனநாயகம் இப்படி தான் அரசியல் நினைக்கிறாரு. அதுதானே ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் மாதிரிலாம் சொல்லிட்டுறாரு. பண்ணி ஒரு போட்டு எம்ஜிஆர் ஒரு வழியாக போட்டு. அவங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது. விஜய் வெற்றி பெறுறாரோ இல்லையோ, விஜய் 20 லட்சம் ஓட்டு வாங்குறாரோ 50 லட்சம் ஓட்டு வாங்குறாரோ, வாங்கிட்டு விஜய் நின்றுட்டா பாஜகவனுடைய இடம் காலி. அதிமுக பிரச்சனை கிடையாது. அதிமுக பிரச்சனை வந்துட்டு இந்த சொராமீன் வந்துட்டு தன்னை முழுகிடக்கூடாது அப்படின்ற பயம்தான் அதிமுக இருக்க ஒழிய, அதுக்கு விஜய் பார்த்து ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாஜக எழுந்திரிக்கவே முடியாது. அதோட 3வது இடத்துல வந்துட்டு விஜய் பிடிச்சாரு. 3வது இடத்து முடிகிறாரோ 2வது இடத்து முடிகிறாரோ விஜய் பிடிச்சிட்டு போகிறாரு. முடிஞ்சு போச்சு. தமிழக கட்சி ஆகி போச்சு, எல்லாமே க்ளீனு. அவ்வளோதான். பாஜக என்ன ஆகும்? ஸோ அங்கே தான் அமித்ஷா பயப்படுறாரு. நம்ம இங்கே வந்துட்டு என்டிஏன்னு சொல்லி கூட்டணின்னு போட்டு மிரட்டி இவிஎம் எல்லாம் வச்சு இவ்வளோ தூரம் பேசி ஸ்டாலினுக்கோட மிரட்டெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் விஜய் கட்சி குமரகுருபரன் தாவேகா பிஜேபி விஸ்வநாதன் பிஜேபி இதுக்கும் அதுக்குமே 5000 ஓட்டு வித்தியாசம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா அவங்க ஏன் பயப்படுறாங்கன்ட்டு? அதனால அவங்க ஜனநாயகனுக்கு இழுத்து பிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். பட் சார், காங்கிரஸ் வந்து தாவேக்கா வந்து ஒரு லெவரேஜ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக பார்த்தீங்களா, தாவேக்கா எங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னு காமிச்சு திமுக சீட் அதிகம் வாங்க பார்த்தாங்க. இப்போ அது நீங்கிடுச்சு. அவங்க திரும்ப அவங்களுடைய யூஷுவல் ரொட்டீனுக்கு திரும்பிட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. உண்மையாகவே தாவேக்கா வந்து ஒரு டிக்காயாக பயன்படுத்திக்கிட்டாங்களா காங்கிரஸ்? அப்படிலாம் அது ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸில் இந்த திருச்சி வேலுச்சாமி மாதிரி பலரும் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு உலகத்திலே அரசியல் என்னன்னா ஆன்டி டிஎம்கே. டிஎம்கே கூட்டணியில் இருந்துட்டேவா? அதை பற்றி இல்லை. அவங்க கூட ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. ஜெயிக்கிறதுக்கு துணை பண்ணி போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜெயிச்சிட்ட உடனே திமுக எங்களால் தான் ஜெயிச்சுதுன்னுவாங்க. எங்களால் தான் அவங்க ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு. எங்களால் தான் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் உயிரோடு இருக்கார். எங்களால் தான் எல்லாத்தையுமே எங்களால் தான் அப்படின்வாங்க. தோத்துட்டா சைலண்ட்டாக அப்படி ஓடி அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க. அவங்கள 3 பேர் இருக்கிறாங்களே, இந்த கரூரில் இருக்கக்கூடிய அந்த லேடி அவங்களா இருக்கட்டும், இல்லை இவர் விருதுநகர் எம்பி, அப்புறம் நம்ம பிரதீப் சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்களை முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்றதே தெரியாது. விஜயனால தான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவர் போயிட்டு போகிறாரு. என்ன பண்ணிட்டு இப்போ 42 பேரை கூப்பிட்டு பேசுனாங்க. 42 பேரை கூப்பிட்டு பேசினோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் வந்துட்டு கார்கே 3 பேர் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் தனித்தனியாக வாங்கினார். வந்துட்டு உடனே அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, டெபாசிட் வாங்குவோம் அவங்களோட போனேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதனால் போய்ட்டு வேலையை பாரு, அடுத்த ஆளை கூப்பிடு எப்படின்னு சொல்லிட்டு 42 பேரையும் வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் விசாரித்து முடிச்சுட்டாங்க. சிபிஐ விசாரணையை விட கேவலமானது அங்கே நடந்த விசாரணை. அதோடு இவங்கெல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. திரும்பி வந்து ஏதாவது பேசுனாங்களா? எங்கள் தலைவர் ஏதாவது சொல்லிவிட்டோம், உற்சாகமாக இருக்கிறார், எதுவும் நடக்கலாம் அப்படிலாம் எதுவுமே இங்கே வந்துட்டு ட்ராமா போட முடியல. இல்லை, வேற ஒரு எதிர்வினை நடக்குது இல்லை சார். மதுரையில் வந்து திமுக அவர் தளபதி சொன்னார், தலைவர் எதிர்வாசிக்கிறாரு. அது அந்த லெவல் ஃபைட்டு, லோக்கல் ஃபைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நடக்கிற பாக்ஸிங். அது அவ்வளோதான். இல்லை சார், அவங்க வந்து திரு கார்கே அவர்கள்ட்டே நாங்கள் கேட்போம், இந்த சீட் இந்த முறை நம்ம தான் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல சார். யார்கிட்ட கேட்பாரு? திமுக தான் திரும்ப என்ன சொல்லலாம், அவங்களுக்கு தான் ஏங்க அவங்க கிடக்குறாங்க அப்படின்றோம், அவ்வளோதான். அதாவதுட்டுங்க, அப்போவே 6 சீட்டோ 7 சீட்டோ தான் கொடுக்குறதா இருந்தாங்க பார்லிமெண்ட்லேயே. இப்போ நடந்த பேச்சுவார்த்தைங்களா நடந்து உங்களுக்கு நடப்பு இருந்துச்சுன்னா வரும். ஆனால் ஏன் ஸ்டாலின் வந்துட்டு 10 சீட் அதே மாதிரி கொடுத்தாருன்னா 9+1 கொடுத்தாரு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அங்கே இந்தியா கூட்டணி பலமாக இருக்கணும், அது நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி 99 சீட்டோடு அங்கே உட்காந்துட்டு இருக்குதுன்னா அதில் 10 சீட்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இதைத்தான் ராகுல் காந்தி முதல்ல பார்ப்பாரு, சோனியா காந்தி முதல்ல பார்ப்பாங்க. உடனே அதனால் அவங்க வந்துட்டு போகவே மாட்டாங்க, அங்கே விட்டு தரவே மாட்டாங்க திமுகவை. இவங்க எதுவுமே பேச வேணாம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றுவாங்க. இப்போ அடுத்த முறையாக ஜெயிச்ச 18 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் மறுபடியும் சீட்டு தருவோம், ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு 7 பேர் தேவைப்படுறாங்க, இவங்களெல்லாம் கூப்பிடணும், நம்ம வெற்றி பெறணும்னா எல்லாம் செய்யணும் அப்படின்னோம்னா அதுவும் விட்டுருவாங்க. விட்டுட்டு சார் தான் அந்த 18 மட்டும் கொடுங்க போதும் அடுத்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன கூடுதலாக அவர் சிதம்பரம் இங்கே தான் சும்மா தான் உட்காந்துட்டு சீட் அடிக்கிட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம ராஜ்யசபா கொடுக்குறோன்னா கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஓரளவுக்கு பேசக்கூடியவர். அவரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தரை அனுப்பி விடுவாங்க, அவ்வளோதான். திமுக அதை பற்றி தான் செய்யும். ஏங்க திமுகவுக்கு எல்லாம் தெரியும், காங்கிரஸுங்க எல்லாம் தெரியுங்க. ஒரு சில எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு ஒரு இது கொடுத்துட்ருக்குறாங்க, உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உடனே இப்படிலாம் சொன்னால் திமுக கூடுதலாக சேர்த்து கொடுத்துறோன்னு நடக்கவே நடக்காது. அதுவும் ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புல்லிங் டாக்டிக்ஸு நடக்கவே நடக்காது.
ஸ்டாலின் யார் அப்படின்னோம்னா, அதாவது அவங்க அப்பா இருக்காரு கலைஞர் கருணாநிதி, அவர் டபுள் பேரல் கன்று ட்ரிபிள் பேரல் கன்னுனா, இவர் அப்படி இல்லை, இவர் சைலண்டரை வச்சுட்டு இவர் ஜேம்ஸ் பாண்ட், இவர் அப்படி எடுத்து சுட்டதும் தெரியாது, துப்பாக்கி எடுத்ததும் தெரியாதுன்னு இவர் போயிடுவார். இவர் அப்படியேப்பட்ட ஆள். இவர் எதுக்காச்சும் அவர் கமெண்ட் பண்ணுறாரா? இல்லை, அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லைன்னா திமுக நிர்வாகிகளோ ஆர் தே ஃப்ரஸ்ட்ரேட்டட் இந்த பிஹேவியர்னால? இல்லை என்ன ஆகிட போகுது அப்படின்றது தான். நீங்கள் ஒரு பெரிய நாயை ஒருத்தர் நீங்கள் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கல, மாதிரி ஒரு பெரிய நாய் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா தெரு நாய் எல்லாம் வளன்னு குறைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று விளையாட போகும், இல்லாட்டி கண்டுக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் எடுத்துகிட்டு போங்களேன், அது பாட்டு சிங்கம் மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இதுங்க வல்லுன்னு குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அது கண்டுக்காது. அது உச்சா போகிறது போவோம், கக்கா போகிறது போவோம், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பிஸ்கெட்டு சாப்பிட்டு அதே மாதிரி நடந்து வரும். டெய்லி இது நடக்கும். அந்த மாதிரி காங்கிரஸும் திமுகவும், புரியுதுங்களா? அது பாட்டுக்கு அது நடந்து போய்கிட்டே இருக்கும். இதுங்க பாட்டுக்கு இதுங்க குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுங்களுக்கு வேறு வழியில் ரொம்ப நாளாச்சு சம்பாரிச்சு எப்படி உள்ளங்க யாரிக்கும்ன்றதை நீங்கள் பாருங்கள். ஒன்றாகிற அளவுக்கு சொரிஞ்சுவிட்டா ஆகணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலை. மூப்பனார் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருந்தது. ஸோ ஜெயலலிதாவும் ஹானர் பண்ணாங்க, கலைஞர் கருணாநிதியும் ஹானர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த கட்சி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? ஒரு பக்கம் இவர் மாபெரும் மக்கள் தலைவராக இப்போ இருக்கிறவர் காங்கிரஸுக்கு. சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவர் அப்படிப்பட்ட தலைவராக ஒன்றும் கிடையாது. சரி, இன்னொரு பக்கம் அந்த தாமகன்ற ஒரு கட்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வாசன், அவர் பெரிய மக்கள் தலைவர், அவர் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? அப்போ திமுகனுடைய சப்போர்ட்னால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. தனிச்ச ஒரு முறை 2014 விட்டாங்க காங்கிரஸ் தனியாக போய் என்ன பண்ணுச்சு காங்கிரஸில் செல்வாக்குள்ள ஒரே ஒரு நபர் வந்துட்டு விஜயதரணிங்க. அவங்களும் தான் இப்போ மாறிட்டாங்க. போதுமா? விஜயதரணி மட்டும்தான். மொத்த காங்கிரஸும் கன்னியாகுமரியில் இருக்குல்ல சார் உள்ளாட்சி இல்லை உள்ளாட்சி தேர்தல் கன்னியாகுமரியில் கூட புறக்கணிச்சிட்டாங்க உள்ளாட்சி தேர்தலை. இது மட்டும் வெளவங்கோட்டில் நின்று விஜயதரணி மட்டும் அங்கே இருக்கிற உள்ளாட்சி எல்லாத்தையும் கைப்பற்றிடுச்சு. அதுக்கு மட்டும்தான் செல்வாக்கு, வேற எவனுக்கும் கிடையாது. இதுக்கு திமுக தெரியாதா? ஏதோ ஐயநாதனுக்கு கார்த்திகன் தெரியாது, திமுக தெரியாதா? என்னங்க அதெல்லாம் தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஒரு கூட்டணி என்ன வேணும் தலைவரை? ஏங்க, நான் காங்கிரஸுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு நானே சொல்கிறேங்க. அது என் செல்வ பிறந்தகை யாராவது ஒருத்தர் ஒரு மந்திரியாக இருக்கிறாங்க. எனக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கே மந்திரி ஆகணும். ஏன்னா மந்திரி ஆனா அப்படின்னோம்னா அவன் கொடுக்கக்கூடிய சர்வீஸை பொறுத்து சாதிய மொழியை வர ஏன்னா நீங்கள் பாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வாறு நல்லா பண்ணுறாரு. சிந்தனை செல்வன் வந்தார், அவர் இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் எல்லா இடத்துக்கும் வர்றாரு, எவ்வளோத்தும் செய்கிறாரு. எவன்டா நம்மளுக்கு செஞ்சா அந்த மாதிரி நீங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவான்ல. அதுக்காக நான் கேட்டேன். ஒன்று சரி காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கொடு அப்படி தான் கேட்கணும். அதை விட்டு நாங்கள் இல்லை என்றால் அப்படின்னா நீ யார்? நீ ராகுல் காந்திக்கு தெரியாதா? அந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்துட்டு அவருக்கு தொடங்கி வச்சாரா? யார் வச்சு தொடங்கி வச்சாரு? உங்களுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கிட்டே இந்த கொடியை வாங்கினாரு, ஸ்டாலின் கிட்டே தான் வாங்குறாரு. ஏன்? அவங்களுக்கு தெரியும் நெருக்கடியாக இருந்ததுனாலும் சரி அது திமுகவோட இருந்தால் சரி. நீ தளபதியோட திட்டிய இந்த எம்பி கிட்ட சொல்கிற, தாக்கூர் கிட்ட சொல்கிற திட்டிய அவன் எவ்வளோ உழைச்சிருப்பான் எம்எல்ஏ. நீ அவனை எதிர்த்து போட்டிட்டு பாரு என்ன ஆகிறன்னு பாரு. திமுககாரன் வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறான், தெருவுக்கு 100 பேர் இருக்கிறான், 10 பேர் இருக்கிறான், அவன் இருப்பான், அவன் வேலை செய்வான். புரியுதா? ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அந்த கட்சி எமர்ஜென்சியை பார்த்த கட்சி, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிழவன் கூட இறங்கி வர சேலஞ்சுன்னு வந்துருச்சுன்னா ரிட்டையர் ஆன திமுககாரன் கூட ரோட்டில் நிற்பான். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. இன்றைக்கி மொத்த சட்டப்பேரவை தொகுதியில் உங்களுக்கு நான் இயல்பாக நான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் காங்கிரஸில் யாரும் எது கோபண்ணாலாம் போகிறவர்களும் மதிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 500 பேர் ஓட்டு உங்களுக்கு ஒரு சட்டப்பேரவை தொகுதியில், ஒரு 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 மக்களவை தொகுதினா 6, 30, 3000 ஓட்டு, இவ்வளோ தான். நீங்கள் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்புறம் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்கன்னா அது ஏற்க முடியாது. எனவே இவங்க வந்துட்டு விஜயோட போகிறேன்னு சொல்கிறதோ இல்லை திமுகவோட கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதோ எதுவுமே எடுப்படாது. இது அவ்வளவும் தே ஆர் டேமேஜிங் த பொசிஷன் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.